Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. Gold rate 10,000ஐயும் தாண்டி 10,200 ரூபாயையும் தாண்டி அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது கோல்டு சேவிங்ஸுக்கான நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரொம்பவே குறைக்குது. ஏன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் குறையணும்? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுடைய கோல்டு சேவிங்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதுக்கு நாம் பாஸ்ட் இயர்ஸில் இருக்கக்கூடிய கோல்ட் ரேட்டை போய் பார்ப்போம். இப்போ நாம் 2025 வருஷத்தில் இருக்கோம். இப்போது அப்படியே பின்னாடி போய் ஒரு 2000 2002 வருஷங்களில் நம்ம கோல்டோட ஆவரேஜ் ரேட் பார்த்தோன்னா ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் பெர் கிராம் இருந்துச்சு. பட் அந்த நேரத்தில் மிடில் கிளாஸ் பீப்புளுடைய ஒரு ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 2000 3000 ரூபா அவ்வளோதான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் விலைவாசியுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் க்ராசரிலாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருந்துச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்ததுனால அவங்களால ஈஸியாகவே ஓரளவுக்காவது கோல்டு வாங்க முடிஞ்சிச்சு. அதே போல் தான் 2003 2006 வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா கோல்டோட ஆவரேஜ் ரேட்டு 550 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் பெர் கிராம். 1000 ரூபாய் கூட கிடையாது, 1000 ரூபாய்க்கு கீழே ஒரு கிராம் இருந்துச்சு. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புளோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 4000 6000 ரூபாய் பெர் மந்த் இருந்துச்சு. ஸோ அந்த 900 சில்லறையிலேருந்து சடனாக 2007 ரேட் 1000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ எப்படி 9000 சில்லறையிலேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சோ அதே போல் தான் 2007 டக்குன்னு 3 டிஜிட்லேருந்து 4 டிஜிட்டாக கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்பையும் ஒரு சில மக்கள் நம்மளை மாதிரி தான் நினச்சிருப்பாங்க, கோல்டு ரேட் என்ன இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, நம்ம கோல்டில் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுமா, இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டலாலாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு அலங்கார பொருளாக தான் பார்த்தாங்க. இருந்தாலும் அதில் ஒரு சில மக்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் செஞ்சாங்க. கோல்டில் ஒரு சில மக்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் செஞ்சாங்க. அதே போல் 2010 12 பார்த்தா அப்படியே 1000 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. 2000 3000 பெர் கிராம். அப்போது மிடில் கிளாஸ் பீப்புளோட ஆவரேஜ் சேலரி 15,000 பெர் மந்த் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 2014 கொஞ்சம் கம்மியாச்சு, 3000 கொஞ்சம் பிலோ ஆச்சு, 2600 பெர் கிராம் அப்படின்னு. அப்புறம் 2015 2400 பெர் கிராம் அப்படிங்கிற அளவுக்கு டிக்ரீஸ் ஆச்சு. அப்புறம் சடனாக 2016 17 வரைக்கும் பார்த்தோன்னா 2700 ருபீஸ்லேருந்து 2900 ருபீஸ் பெர் கிராம் அப்படின்னு திரும்பவும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் 3000க்கு வரலை, 2900 வரைக்கும் தான் வந்துச்சு. அப்புறம் 2018 பிஃபோர் கொரோனா 2020 அதாவது 2020 மார்ச் வரைக்கும் பார்த்தோன்னா கோல்டோட ரேட்டு 3000 ருபீஸ்லேருந்து பிலோ 4000 தான் இருந்துச்சு. 3900 and something பெர் கிராம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் சடனாக கொரோனா டைமில் 2020 5000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே டக்குன்னு இன்க்ரீஸ் ஆனதுமே எல்லா மக்களுக்குமே அந்த கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஃபியரை தான் க்ரியேட் பண்ணுச்சு. இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை தான் க்ரியேட் பண்ணுச்சு. பட் அப்போது ஒரு சில மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணது இப்போ இவ்வளோ ப்ராஃபிட்டை நமக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு ஆசையும் ஒரு சில மக்களுக்கு க்ரியேட் பண்ணுச்சு. அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துலையுமே 100 200ங்கிற மாதிரி கூடி ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லேயும் 1000 ரூபாய் அப்படியே கூடி இப்போது உள்ள கோல்டு ரேட் 10,000 ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது 10,260 ருபீஸ் இன்றைக்கான ரேட்டு. ஆனால் இப்போது மிடில் கிளாஸ் பீப்புளோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 பெர் மந்த். ஆனால் 40,000 சம்பாரிச்சா கூட மிடில் கிளாஸில் வரமாட்டோன்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் கூட ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இதை விட கம்மியாக சம்பாதிச்சாலுமே கூட அதுலேயும் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நாம் இப்போ பார்த்த ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸ்லேருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈச் அண்ட் எவ்ரி இயர் நமக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பட் ஒரு சில இன்டெலிஜென்ட் பீப்புள் மட்டும்தான் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எவ்ரி டே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர்எல்ஸ் எவ்ரி மந்த்னும் சொல்லலாம், எவ்ரி 3 months ஒன்ஸு, 2 months ஒன்ஸு, எவ்ரி இயர்லி ஒன்ஸு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 ரூபாய் பெர் கிராம் இன்க்ரீஸ் ஆனப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆனப்போ மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இப்போ உள்ள மக்களுடைய மைண்ட் செட்டுமே கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அப்படி இருந்தாலுமே கூட அவங்க ஓரளவுக்காவது கோல்டை வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட இந்த அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அப்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு.
பட் நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த அன்னெசரி ஐட்டம்ஸையாக பார்த்து அதில் தான் போய் விழக்கூடிய மக்களாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட பீரோ நிறையா ட்ரெஸ் இருந்துச்சுனாலும் கூட எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ்ஸஸை எடுத்து குமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஃபர்னிச்சரு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். ஹெட்ஃபோன் ஆல்ரெடி 2 இருக்கும், இருந்தாலும் 3வது ஒன்று வாங்குவாங்க. வாட்சஸ்லாம் பார்த்தா ஆல்ரெடி 3 நாள் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் இன்னொன்று எக்ஸ்பென்சிவாக வேறு வாங்குவாங்க. 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு பெரிய எல் சைஸ் ஷோஃபாவை வாங்கி வைக்கிறது. வீட்டில் பெருசாக சமைக்கிறதே கிடையாது, இருந்தாலும் 4 அடுப்பு இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் மைக்ரோவேவ் அவனு, எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர், இந்த மாதிரி ஏகப்பட்டதாக வாங்கி வச்சுருக்குது. பார்த்தா யூஸே பண்ணாமல் வச்சுருந்து அதை வீணாக்குறது. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லக்ஸரி லைஃப் ஸ்டைலை ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் வாங்கக்கூடிய மக்களாக நம்மள அதிகப்படியான மக்கள் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக காசு கொடுத்தாவது வாங்குறோமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. இஎம்ஐங்கிற பேரில் எவ்ரி மந்த் இஎம்ஐக்கே மொத்த சேலரியும் போகிற மாதிரி தான் வந்து வாங்கக்கூடியவங்களாக இருக்கும். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் தவிர வேறு எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவே மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஒரு சின்ன அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி அன்னெசரி பொருட்களை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட நிறையாவே காசு இருக்கும். பட் கோல்டு வாங்கணும்னு சொன்னால், ஐயோ அதோட ரேட்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுப்பா, ஸோ நம்மளாலையெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அன்னெசரியாக வாங்கக்கூடிய பொருட்களுடைய அமௌண்ட்ஸை வச்சே நம்மளால் ஈஸியாக கோல்டை வாங்கிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம யாருமே வந்து வச்சுக்கிறதே கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் வந்து வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த காலத்துலலாம் எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ உள்ள மக்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கான ஒரே ஆப்ஷன் கடையில் போய் அதுக்கான வேஸ்டேஜ் கொடுத்து பியூரிட்டியை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் வாங்குறது, அது ஒன்று தான் வந்து அவங்களுடைய ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படியா, நம்ம கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. மந்த்லி ஸ்கீம்ஸ் வழியாக நம்ம வந்து போகலாம். 11 மந்த்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும்போது அதன் வழியாக நோ வேஸ்டேஜில் ஒரு பெரிய ஒரு ஜுவல்லையே வந்து நம்மளால் வாங்க முடியும். குறைஞ்சது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கூட அந்த இயர் எண்டில் 1 கிராமாவது நம்மளால் வந்து வாங்கிட முடியும். அப்புறம் டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஜி கோல்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா கூட நம்மளால் வந்து அந்த டைமில் கோல்டு வாங்கிக்க முடியும். அது தவிர போனஸ் வெயிட்டுமே வந்து நமக்கு கொடுப்பாங்க. 330 டேஸ் நம்ம வெயிட் பண்ணோன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியடுமே வந்து பட் டிஜி கோல்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணுங்கிறதுனால லெஸ் வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய கோல்டு காயின்ஸை நம்ம இது வழியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட ஓல்டு கோல்டு வந்து உடஞ்ச ஸ்டேஜில் இருக்குன்னா, உடையாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். உடஞ்ச ஸ்டேஜில் இருக்குன்னா அதை கொடுத்துட்டு மாத்திரங்கிற பேரில் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு வேஸ்டேஜை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய கழிவை வேறு மைனஸ் பண்ணி இப்படியெல்லாம் வாங்கினா நிறைய கிராம்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும். என்னோட கமெண்ட்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வாங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்த்து வச்ச கோல்டுமே வந்து அதனால் லாஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு தான் வந்து நமக்கு ஒன் டைம் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி உடஞ்ச கோல்டை நம்ம கொடுத்து ஒன் டைமாக டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம்னா 11 மந்த்ஸ் கழிச்சு நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது தவிர நம்மக்கிட்ட பல்க் அமௌண்ட்டாக இருக்குன்னா அதையுமே வந்து ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறதன் வழியாக ஒரு பெரிய ஜுவல்லை நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினாலுமே கூட நம்ம வந்து மினிமம் ஒரு 18% வரைக்குமாவது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். போத்தி ஸ்வர்ண மஹால்லாம் எடுத்துக்கிட்டால் மினிமம் வந்து நம்மளால் 25,000லேருந்தே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பல ஆப்ஷன் நமக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி இருக்குது. இருந்தாலும் நம்ம கை வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மீஷோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களுக்கு தான் வந்து கை போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் விட்டுட்டு டிஜிகோல்டு ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அது வழியாக அதிகமான கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஸ்கீம்ஸும் ஒன் டைம் டெபாசிட்டு அதையுமே கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டை நல்லபடியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வரக்கூடிய காலத்தில் கோல்டு ரேட் வந்து இன்னுமுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து பின்னாடி அடைகிறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி சேவிங்ஸ்.